வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 37,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டேட் 19/5/2025 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 17/4 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 19/5/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது லாஸ்ட் டேட். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் 29/5 வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் வந்து இருக்கும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு 30 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் பேமெண்ட்டே வந்து 22,000 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 37,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, தென் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12th தான். தென் அதே மாதிரி 20,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. தென் இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு ஸ்டார்டிங்கே வந்து இனிஷியல் பேசிக் வந்து 25,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தென் எல்லாத்துக்குமே வந்து 12th தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்புறது சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் சென்னை, இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸு டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸை வந்து படித்து பார்த்துக்குங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வந்து இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷனுக்கான அது ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் மேபி வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். தென் உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனா csircmc.res.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 17/4/2025 இந்த டேட்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 19/5/2025 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அதாவது லாஸ்ட் டேட் 29/5 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் சிஎஸ்ஐஆர் ரோடு தரமணி சென்னை, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் காப்பி அனுப்புகிறவங்க அது கூட என்னென்ன வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடோட, அதாவது ஒவ்வொரு பர்த் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ காப்பீஸ், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸு, டைப் ரைட்டிங் தெரிஞ்சதுன்னா டைப் ரைட்டிங்கோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.